Hi students, Chennai IIS Academy சார்பாக களம் 75 அப்புறம் புக் பேக் क्वेश्चंस அதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் क्वेश्चंस அது டு யூ நோ புக் இது எல்லாமே நம்மளுடைய அகாடமி நம்மளுடைய வெப்சைட்லயே சேல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் களம் 75 பத்தின ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய புத்தக பின்புற வினாக்கள் எல்லாத்தையும் ஒரே தொகுப்பா விடையோட நம்ம ஒரு PDF ரிலீஸ் பண்றோம். அதோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். அதோட ஃபுல் டெஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் ரிலீஸ் பண்றோம். அத வாங்குவதற்கான வீடியோஸ் நான் வீடியோ லான்ச் பண்றேன். டு யூ நோ புத்தகம் ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ண வீடியோ கொடுத்திருக்கோம். இதோட ஃபுல் டீடைல் வீடியோ பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். விருப்பப்படுறா வாங்கிக்கோங்க. Thank you. Hi students, welcome to Chennai IIS Academy. Group 4 க்கான அதுவும் தமிழுக்கான முக்கியத்துவத்திற்கான ஒரு வகுப்புகளை பத்தி நீங்க இன்னைக்கு பேச போறோம். ஓகேங்களா? அப்ப Group 4ல மொத்தம் 3 பேட்டர்ன் இருக்குது. அதாவது மொத்த எக்ஸாமினேஷனை நம்ம 3 செக்ஷனா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்னு பொது தமிழ், இன்னொன்னு வந்து பொது அறிவு, அதாவது ஜெனரல் நாலேஜ் GS அப்படி சொல்றோம், ஜெனரல் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கணிதம். சரிங்களா? இப்போ நீங்க வந்து GS பொறுத்த வரைக்கும் அது கடல் மாதிரி. இப்போ தமிழும் கடல் தான், கணிதமும் கடல் தான். ஆனா GSங்கிறது கிட்டத்தட்ட 9 யூனிட் இருக்குது. அந்த 9 யூனிட்ல ஏகப்பட்ட சிலபஸ் பாயிண்ட் இருக்குது. எவ்வளவோ பாயிண்ட்ஸ் அங்க படிக்கணும். ஓகே, டிஃபரெண்ட் மாடுலேஷன்ல படிக்கணும். திடீர்னு ஜியோகிராஃபி ஃபுல்லா ஃபேக்சுவல் பாயிண்ட், திடீர்னு ஹிஸ்டரி ஃபுல்லா ஸ்டோரி, திடீர்னு பாலிட்டி நம்மளுடைய அரசியலமைப்பை பத்தி நம்ம உள்ளார்ந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். திடீர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது கரண்ட் அஃபேர்ஸ் நடப்புறது, இந்த மாதிரி டைமென்ஷனை மாத்தி GSல படிக்கணும். மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே ஜேர்னல். ஓகேங்களா? ஆனா தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல்லா ஒரே விஷயத்தை மட்டும் படிக்க போறோம். ஆனா வேற இடங்கள்ல வேற மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? மொத்தம் 3 சிலபஸ் கொடுத்திருக்காங்க. பகுதி ஆ அடுத்து இ 3 பகுதியா கொடுத்திருக்காங்க. தமிழ் அறிஞர், அதாவது இலக்கணம், அடுத்து இலக்கியம், அடுத்து அறிஞர்களும் தொண்டுகளும், இந்த மாதிரி 3 செக்ஷன் கொடுத்திருக்காங்கல்ல. இந்த 3 செக்ஷனையும் நம்ம ஒரே விஷயத்தை தான் படிப்போம். இந்த 3 செக்ஷன்லயும் தமிழ் தான். ஆனா 3 செக்ஷன்லயும் சிலபஸ் வாரியாக வேற விதங்கள்ல நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்போ அதுக்காக நம்ம முன்னெடுப்புகள் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ரீடெலிகாஸ்ட் ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? இது நம்ம Group 4 வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர்ல நவம்பர் மாதம், ஓகே, லாஸ்ட் ஆனுவல் பிளானர்ல நவம்பர் மாதமே வெளியிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால நம்ம நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியே அதை மையப்படுத்தி நம்ம ஒரு வகுப்பு எடுத்து வச்சிருந்தோம். ஓகேங்களா? அமுத சுரபி வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4 தலைப்புகளை வச்சு நம்ம எடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்ப அந்த வகுப்புல புதுசா படிக்கக்கூடிய மாணவர் இப்ப நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிக்காது. நிறைய பேர் தேடி பார்த்தீங்கன்னா கூட அது 6 months 7 months பிஃபோர் காமிக்கும். அது எல்லாராலையும் கொஞ்சம் தேடி படிக்க முடியாததுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா திருப்பியும் அந்த வீடியோஸை ரீடெலிகாஸ்ட் பண்றோம். அதுல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி அதுல வந்து ஃபுல் டீட்டெயிலா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டாபிக்கை பற்றி 360 டைமென்ஷன்லையும், எப்படி 360 டைமென்ஷன் என்னது, எல்லா ஏரியாவிலையும் அந்த ஒரு வீடியோலயே அந்த டாபிக்கை பத்தின ஃபுல் பாயிண்ட்ஸ் கவர் ஆயிரும். அந்த ஒரு வீடியோ பார்த்தா நீ வேற எதையும் படிக்க வேணாம், அந்த அளவுக்கு ஃபுல்லா கவர் ஆயிரும். ஓகே, அதுலயே வந்து நம்ம டாபிக் வைஸ் பேசிடுவோம். அதுலயே அந்த டாபிக் சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ல என்ன क्वेश्चंस கேட்டாங்க அதை பத்தி நம்ம பேசிடுவோம். ஓகேங்களா? அதனால இந்த வாய்ப்பை ரொம்ப பயனுள்ளதா படிச்சுக்கோங்க. தமிழ்ல பார்த்த மாதிரி டார்கெட் 95+ வைங்க. ஓகேங்களா? எப்பவுமே எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். அதன் அடிப்படையில சொல்றேன். ஓகேங்களா? 100க்கு 100 எடுக்கிறவங்க என்ன வைக்கலாம். ஓகேங்களா? ஆனாலும் நம்ம ஒரு பாசிபிலிட்டியான 100க்கு 100 எடுத்தவங்க கிடையாது. அதனால நம்ம ஒரு பாசிபிலிட்டியா 95+ எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. டாப்பர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 ரேங்க்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தமிழ் மார்க் எடுத்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 95+ இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த அளவு உங்களுடைய மொத்த மார்க்கையும் புஷ் பண்ணி விடும். GS நீ எங்கேயாவது ஏதாவது சின்ன தப்பு பண்ணா முடிஞ்சுது. மேக்ஸ்லயே அதே மாதிரிதான். ஆனா தமிழ்ல 95+ அட்லீஸ்ட் 90+ எடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. 95+ எடுத்தது இதான் டாப்பர். அப்ப 95+ இருக்கிறதா இந்த முன்னெடுப்பு. ஓகே, அப்ப 4 வகை இந்த முன்னெடுப்புல நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு தலைப்பு மொத்தமா அந்த வகுப்புடைய தலைப்பு வந்து நம்ம வந்து அமுத சுரபி வகுப்பு வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? டார்கெட் 95 தமிழ்ல மட்டும் 100 கேள்விகள்ல 95+ கேள்விகளை அடிப்பதற்கான சாத்தியக்கூறு உருவாக்கணும். ஓகேங்களா? அடுத்து தினசரி வகுப்பு. சும்மா வந்து வாரத்துல வந்து நம்ம டெஸ்ட் வைக்கும் போது வாரத்துல 2 நாள் வச்சோம். ஏன் அப்படின்னா அது வந்து டெஸ்ட், நீங்க படிப்பதற்கு டைம் வேணும். இது ஜஸ்ட் நீங்க வீடியோ பார்த்து அதை ஓவரா ரிவிஷன் பண்ண போறீங்க. அதனால தினசரி வகுப்புகள், ஓகேங்களா, தினசரி வகுப்புகள் வந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏர்லி மார்னிங், ஓகேங்களா, ஏர்லி மார்னிங்னா ஒரு 6 மணியோ அல்லது 7 மணி, ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு காலை 6 மணிக்கு வீடியோ லான்ச் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதிகாலையில இருந்து நீங்க படிக்கணும். பட் டெய்லியும் அன்னைக்குரிய வீடியோஸ் வந்து காலைல 6 மணிக்கு டானு உங்களுடைய மொபைல்ல நோட்டிபிகேஷனா
அலாரமா அடிக்கும். அதை நீங்க டச் பண்ணி கண்டினியூவா பிரீமியர் ஓட்டே இருக்கும். பிரீமியர் பார்த்துட்டே இருங்க. நான் வீடியோல சொல்ல பாயிண்ட நீங்க லைவ் சாட்ல பேசிட்டே வாங்க. ஓகேனா இது குறித்து என்னன்னு சொல்லிட்டு உங்க தரப்புல அதே மாதிரி இந்த வீடியோலயும் உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி வீடியோஸ்லயும் போடக்கூடிய வீடியோஸ்லயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில், இப்ப பாரதியாரை பத்தி நம்ம முதல் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஏதாவது நமக்கு ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா அது குறித்து நீங்க வீடியோ கீழே வந்து நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு ரீப்ளேஸ் வந்து நம்ம எடிட்டர் தரப்பு டீம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரைட்டா? அப்ப தினசரி வகுப்பு இருக்கும் போது சொல்லிட்டேன், காலை 6 மணி என்பதை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன சார் அந்த 4 விஷயம் அப்படிப்பட்ட 4 விஷயத்துல என்ன பாருங்க, தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அந்த டாபிக்கை கவர் பண்ற அளவுக்கு, அதாவது நம்மளுடைய சிலபஸ்ல பகுதி இ கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுடைய சிலபஸ்ல பகுதி இ டாபிக் கொடுத்திருக்காங்க. அப்ப தமிழர்களும் அறிஞர்களுடைய தொண்டுகளை நம்ம கவர் பண்றதுக்காக ஒவ்வொரு அறிஞர்களையும் சிலபஸ் வாரியாக அப்படியே வரிசையா நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த மாதிரி டீச் பண்ணி ஒரு வீடியோஸ் டெய்லி கிடையாது, அல்டர்னேட்டிவா இது ஒரு நாள் வரும், அடுத்த நாள் இது வரும், அடுத்த நாள் இது வரும், அந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு வீடியோஸும் கண்டினியூவா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் தமிழ் அறிஞர்களின் தொண்டுகளும். அதுக்கு ஒரு தலைப்பாக ஓஎன் கவிஞரே அப்படிங்கிற தலைப்பை வைத்து வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும், பாத்துக்கோங்க. அடுத்து வெறும் கவிஞரை மட்டும் படிச்சத போதாது, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி வந்து டிஎன்பிசி தமிழ வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீ தெரிஞ்சா மட்டும்தான் உனக்கு அந்த ட்ரெண்ட்ல உன்னால படிக்க முடியும். சரிங்களா? சும்மா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னே தெரியாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்காம நீ இந்த ட்ரெண்டை உன்னால என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. ஓகே, அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எப்படி வந்து படிச்சா நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம். அதுக்காக ஒரு 20 வினா, 20 to 25 வினாக்கள் இருக்கும். இது எல்லாமே டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन மேக்ஸिमम குரூப் 4 உடைய பேட்டர்ன்லயும் குரூப் 2 இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல இருந்து கேட்டிருப்போம். அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குல்ல, அதுக்காக. சரிங்களா? அப்ப ஒரு கேள்வி எடுத்துக்கிறோம். இப்ப திருநாவுக்கரசு ஏதோ ஒரு கேள்வி வருது அப்படின்னா அந்த கேள்வியை பத்தி 360 டிகிரி, ஓகே, ஏதாவது ஒரு கேள்வி, அயோத்திதாசரை பத்தி ஒரு கேள்வி இருக்கு, அயோத்திதாசர் அதை பத்தி அயோத்திதாசர் தொடங்கிய பத்திரிகை என்ன அப்படி கேள்வி இருக்கு, 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சார் ஆப்ஷன் மட்டும் சொல்லிட்டு போறது கிடையாது, ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போறது கிடையாது. அந்த அயோத்திதாசரை பத்தி ஃபுல் டீட்டெயிலா அவர் என்ன பண்ணாரு, அவருடைய இயற்பெயர் என்ன, பிறந்தாரு, அவர் என்ன எதுக்காக சமூக சீர்திருத்தத்தை வந்தாரு, என்ன புத்தகத்தை எழுதியிருக்காரு, என்ன புத்தகத்தை பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்காரு, அவரை உருவாக்குற சங்கங்கள் என்ன, இது எல்லாத்தையும் இயரோட டேட்டாவோட சூப்பரா படிக்க போறோம். அதுதான் பழமை பாராயோ. ஓகே, பழமை பாராயோ, பழைய விஷயம் நமக்கு முக்கியம். ஓகே, ஓல்ட் இஸ் கோல்ட் சூரமா. அப்ப அந்த பழமை பாராயோ விஷயத்தை இங்க முந்தைய ஆண்டு வினாத்தாள் தொகுப்பாக நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த 2 தொகுப்பாக இலக்கியம். ஓகேங்களா? நம்முடைய வாழ்க்கையை பத்தி படிக்கக்கூடிய இலக்கியம், அகநானூறா இருக்கட்டும், புறநானூறா இருக்கட்டும், எல்லா விஷயமே நம்மளுடைய வாழ்வியலை பத்தி படிக்கிறதுதான் அருமையான இலக்கியம். அப்ப அந்த இலக்கியத்தையும் நம்ம பகுதி 6 கொடுத்திருக்கிறாங்க. அதையும் ஒவ்வொரு டாபிக் முக்கியமான இலக்கியங்களை வரிசை கொடுக்கிறோம். கம்பராமாயணம், சீரா புராணம், இந்த மாதிரி முக்கியமான இலக்கியங்களை ஒவ்வொரு வரிசையா பார்க்கிறோம். ஃபுல் டீடைல்டா இருக்கும், பெரிய வீடியோக்களும் இருக்கும் அதுல. ஓகேங்களா? அதையும் நீங்க டீடைல் பண்றோம், அதையும் நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ரைட்டா? அப்ப அதுக்கு தலைப்பாக எங்கும் இலக்கியம் எதிலும் இலக்கியம் அப்படின்ற தலைப்பு நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்து பார்த்து இலக்கணம். ஓகே, இலக்கணம்ங்கிறது புரிஞ்சு படிக்கணும். சும்மா அதை எடுத்து மத்த டாபிக் மாதிரி உட்கார்ந்து மகம் மெமரைஸ் பண்ணா மைண்ட்ல ஏறாது. ஓகேங்களா? கம்பல்சரி இலக்கணங்கிறது மேக்ஸ் மாதிரி, கணிதம் எப்படி ஒரு கற்கண்டோ அதே மாதிரி இலக்கணமும் இனிப்பான ஒரு கற்கண்டு. ஓகேங்களா? அப்ப அதையும் இனிக்க செய்யணும்னா அப்படின்னு நமக்கு அது புரியணும். புரிஞ்சாலும் நமக்கு இனிக்கும், இல்லைன்னா அது கசக்கதான் செய்யும். அப்போ அந்த இலக்கணத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதுக்காக வெண்பா அப்படிங்கிற தலைப்புல நம்ம இலக்கண வகுப்பையும் லான்ச் பண்றோம். ஓகேங்களா? அப்ப அந்த 4 வீடியோஸும் அல்டர்னேட்டிவா மாத்தி ஃபர்ஸ்ட் ஒன்னு, அடுத்த நாள் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாரந்தோறும் ஒவ்வொரு, அதாவது வாரத்துல ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வீடியோக்களாக பதிவிடப்படும். ஓகேங்களா? இதுதான் குரூப் 4க்கான தமிழுக்கான முன்னெடுப்புகள். இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கொடுத்து அடுத்த கட்டமா வேற என்னெல்லாம் டெவலப் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நான் பார்க்கலாம். ஓகே, திருப்பி சொல்லிட்டு இது ஒரு ரீட் டெலிகாஸ்ட் தான், ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தது திருப்பி நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். இது மிக பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க, அது உங்களோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த முன்னெடுப்புகள், ஓகேங்களா, சொன்ன களம் 75 போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு வெல்கம் இருந்தது. அதே மாதிரி அடுத்து களம் 75 2023 கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம வந்து டிஎன்பிசிக்கான புத்தக பின்புற வினாக்கள் ஒவ்வொரு லெசன்ஸ்லயும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுவும் வந்து இன்னைக்கு நாளைக்கு காலையில வந்து ஒரு வீடியோஸ், அதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன லிங்க் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்கமிங்ல சொல்லியிருந்த மாதிரி கம்யூனிட்டி பேஜ் பார்த்துருப்பீங்க. கம்யூனிட்டியில ஃபுல் டெஸ்ட் எந்த அளவுக்கு டிஎன்பிசியில ஃபுல் டெஸ்ட் அந்த அளவுடைய மார்க் வந்து உயர்த்தி கொடுக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்றேன், பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.